ஆஹ் இன்னைக்கு டாபிக் வந்து அநாகத சக்கரம் ஹார்ட் சக்கரா. நம்ம போன கிளாஸ் 3 கிளாஸ்ல வந்து மூலாதார சக்கரா, சுவாதிஷ்டான சக்கரா அண்ட் மணிப்பூர், இந்த 3 சக்கரா பத்தி நம்ம பார்த்தோம். இப்ப இன்னைக்கு ஃபோர்த் சக்கரா, 4வது சக்கரா, அது வந்து அநாகத சக்கரம். ஆஹ் இந்த நம்ம நான் சொன்ன அந்த 3 சக்கராவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஒரு சின்ன ரீகேப் போனோம் அப்படின்னா, ரூட் சக்கரா அதாவது மூலாதார சக்கரா வந்து எப்படி அஃபெக்ட் ஆகும் இல்ல இம்பேலன்ஸ் ஆகும்னா பயம்னால. அண்ட் அதை நம்ம எப்படி சரிப்படுத்துறது அப்படின்னா ட்ரஸ்ட், நம்பிக்கை. சுவாதிஷ்டான சக்கரா எப்படி நமக்கு இம்பேலன்ஸ் ஆகும் அப்படின்னா கில்ட், அதாவது குற்ற உணர்ச்சினால. அதை எப்படி நம்ம சரி செய்யணும், பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம உணர்வுகளுக்கு நம்ம உண்மையா இருக்கணும். அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். ஸோ அது மூலமா அது பேலன்ஸ் ஆகும். அண்ட் மணிப்பூரக சக்கரம், மணிப்பூரக சக்கரம் வந்து எப்படி அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு ஷேம், அடுத்தவங்க நம்மள ஏதாவது தப்பா நினைக்கிறத வச்சு நம்மளே நம்மளை பத்தி தப்பா நினைக்கிறது, மதிக்காம இருக்கிறது, அதுதான் வந்து மணிப்பூரக சக்கரத்தை அஃபெக்ட் பண்ணும். அதை எப்படி சரி செய்யறது அப்படின்னா ரெஸ்பெக்ட், நம்ம நம்மளை மதிக்காம. இதுதான் அந்த 3 சக்கரம் நம்ம லாஸ்ட் வீக்ஸ் பார்த்தது. இப்போ ஹார்ட் சக்கரா, அநாகத சக்கரா அப்படிங்கிறது இது எதை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னா லவ், கம்பேஷன், அன்பு, கருணை, இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்றதுதான் வந்து அநாகத சக்கரா, ஹார்ட் சக்கரா. இந்த சக்கரா வந்து நம்ம அந்த 3 சக்கரால இம்பேலன்ஸ் இருக்கு அப்படின்னா, மூலாதாரத்திலயோ சுவாதிஷ்டானத்திலயோ இல்ல மணிப்பூரகத்திலயோ வந்து பிரச்சனை இருக்கு, இம்பேலன்ஸ் இருக்கு அப்படின்னா ஹார்ட் சக்கரா வந்து அநாகத சக்கரா வந்து அஃபெக்ட் ஆகும், இம்பேலன்ஸ் ஆயிடும். ஸோ எல்லாமே வந்து இன்டர்கனெக்டட் தான். அண்ட் இது எதனால அஃபெக்ட் ஆகுது, அநாகத சக்கரா எதனால அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா கிரீஃப், அதாவது ஏதாவது ஒரு பெரிய இழப்பு நடக்குது லைஃப்ல, நம்ம நினைக்காத ஒரு அசம்பாவிதம் நடக்குது அப்படின்னும் போது ரொம்ப ஒரு சோகமான மனநிலை, அதை அப்படியே நம்ம விட்டுட்டு நம்ம வாழ்க்கையோட போக்குல போகாம நம்ம அந்த சோகத்துக்குள்ளேயே அப்படியே மூழ்கி அதுலயே நம்ம போயிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட ஹார்ட் சக்கரா பாதிக்கப்படும். லைஃப்ல வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து ரொம்ப காமன். நல்லது நடக்கும், கெட்டதும் நடக்கும், எல்லாத்தையும் நம்ம புரிஞ்சு நடந்துக்கணும். லைஃப்ல நம்ம அந்த ஒரு ஏதோ ஒரு கெட்ட விஷயம் அப்படின்னும் போது நம்ம அதுலயே மூழ்கி ரொம்ப நாள் அதுலயே நம்ம இருக்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா பேசிக்லி நம்மளோட ஹார்ட் சக்கரா அஃபெக்ட் ஆகும். இதை எப்படி சரி செய்யறது அப்படின்னா, எப்படி பேலன்ஸ் பண்றது அப்படின்னா சந்தோஷமா இருக்க பழகிக்கணும். சந்தோஷம் வெளியில கிடைக்குதுன்னு நம்ம நினைச்சிடுறோம், ஆனா நம்ம வெளியில தேட வேண்டிய அவசியம் இல்லை. சந்தோஷங்கிறது ஒரு மனநிலை. நம்ம அதை சந்தோஷமா இருக்கிறதுக்கு பழகிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா இந்த பேலன்ஸ் ஈஸியா இருக்கும். நம்ம அநாகத சக்கரா வந்து பேலன்ஸ் ஆகும். இப்போ வந்து இது எதனால பிரச்சனை வருது, இந்த கிரீஃப், அந்த சோகம் எல்லாம் நம்ம ஏன் வந்து அந்த அதுக்குள்ள நம்ம மூழ்கி நம்ம வாழ்க்கையை மறக்கிற அளவுக்கு ஏன் நடக்குது அப்படின்னா அந்த முன்னாடி இருக்க அந்த லோயஸ்ட் 3 சக்கராஸ், அதாவது மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரம், அதுல பிரச்சனை இருக்கும்போதுதான் இந்த ஹார்ட் சக்கரால இம்பேலன்ஸ் ஆகி நம்மளால வாழ்க்கையோட போக்க புரிஞ்சுக்க முடியாம நம்ம சோகத்துக்குள்ள மூழ்கிடும். ஏன் அப்படின்னா நான் முன்னமே சொன்ன மாதிரி இப்போ ஃபேமிலியில உறவுகள் சரியில்லை, அம்மா அப்பா வந்து பசங்களை ஒழுங்கா ட்ரீட் பண்ணல, மத்தவங்களோட கம்பேர் பண்றாங்க, இல்ல நீ லேசி, நீ வந்து ஒரு சோம்பேறி, உனக்கு அறிவு இல்லை, அந்த மாதிரி எல்லாம் சொல்லும் போது அந்த குழந்தைங்க ரிஜெக்ட் ஆகும்போது மனசளவுல அந்த குழந்தைங்களுக்கு பயம், குற்ற உணர்ச்சி, அண்ட் அம்மா அப்பாவே நம்மளை இப்படி சொல்றாங்க, ஜட்ஜ் பண்றாங்க, நம்மள வந்து சோம்பேறிங்கிறாங்க, அறிவு இல்லைன்னு சொல்றாங்க. அந்த குழந்தைங்களுக்கு இந்த பயமும் குற்ற உணர்ச்சி, தன்னை யாரும் நேசிக்கல அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும்போது லைஃப, வாழ்க்கையை ஹேண்டில் பண்றதுக்கு உண்டான பக்குவமும் ஸ்கில்லும் இல்லாம போயிடுது. அதனாலதான் நான் சொல்றேன் அந்த 3 சக்கரம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஒரு ஃபேமிலியில வந்து கண்டிஷனல் லவ் பண்றாங்க. அதாவது என்னன்னா நீ மார்க் எடுத்தாதான் நான் உன்னை வந்து வெளியில கூட்டு போவேன், நீ மார்க் எடுத்தாதான் நீ எனக்கு பையன், நீ ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினாதான் என் பொண்ணு, அந்த மாதிரி நம்ம குழந்தைங்களை கண்டிஷன் பண்ணும்போது அந்த குழந்தைங்களுக்கு என்ன தோணுது, அன்புனா என்ன, அன்புக்கு ஒரு விலை இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஓ ஓகே, நான் மார்க் எடுத்தேன்னா அம்மா என்ன லவ் பண்ணுவாங்க, நான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினா அம்மாக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். ஸோ
அதுதான் அன்புன்னு அவங்க நினைக்கிறாங்க. அன்பு வந்து பிரைஸ்லெஸ். அதுக்கு வந்து ஒரு விலை நம்ம கொடுக்கவே முடியாது. இந்த குழந்தைங்க தான் பெருசா வளர்ந்தவொடனே என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களுக்கு பார்ட்னர் வரும்போது, அந்த பார்ட்னர் கிட்ட, "ஓ! நீ இப்படி இருந்தா தான் நான் உன்ன லவ் பண்ணுவேன். நீ இப்படி இருந்தா எனக்கு நீ ஒய்ஃபா இருக்கலாம். இல்ல நீ கிளம்பு." அந்த பிரிவு ஒரு வருது. காரணமே இல்லாத ஒரு பிரிவு வருது அப்படின்னா, அவங்களுக்கு அன்புனா என்னன்னு தெரியல. அவங்களுக்கு சொல்லிக் குடுக்கல அவங்க பேரண்ட்ஸ். அவங்களும் அத புரிஞ்சுக்காம வளர்ந்துட்டாங்க. அதனால அவங்களால குடுக்க முடியல. சோ இப்படி அஃபெக்ட் ஆயிருக்கு. இந்த ஹார்ட் சக்கர அஃபெக்ட் ஆயிருக்கு, அநாகத்த சக்கர அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னாலே, அவங்களுக்கு அவங்களோடயும் உறவு இருக்காது. மத்தவங்களோடயும் அவங்களுக்கு எப்படி உறவு வச்சுக்கிறதுங்கிறது தெரியாது. ரிலேஷன்ஷிப், லவ்ல பிரச்சனை வரும் எப்பவுமே. சோ இந்த அஃபெக்ட் ஆயிருக்கவங்களுடைய மனநிலை இருக்கும். அவங்க பிஹேவியர் எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த எனர்ஜி ஜாஸ்தியா இருக்கு. அநாகத சக்கரால எனர்ஜி ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. அநாகத சக்கரால வந்து ரொம்ப கம்மியா இருக்கு எனர்ஜின்னு அவங்க வேற மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. இவங்களுக்கு வந்து எப்பவுமே ஜாஸ்தியா இருக்கும்னு சொல்ல முடியாது. எப்பவுமே குறைவா இருக்கும்னு சொல்ல முடியாது. மாறி, மாறி இருக்கும். சில பேருக்கு திடீர்னு ஜாஸ்தி இருக்கும். திடீர்னு கம்மியா இருக்கும். அந்த ஒரு இங்கிலீஷ்ல அன்பிரெடிக்டபிலிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம இந்த வெதர் ரிப்போர்ட் மாரி எப்ப மழை பெய்யும், எப்ப வெயில் காயும்னு தெரியும். அந்த மாரி இருப்பாங்க அவங்க. இந்த ஜாஸ்தி இருக்கவங்க எப்படி இருப்பாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு பவுண்டரீஸே தெரியாது. ஒரு உறவுல எவ்வளவு தூரம் பழகலாம், எவ்வளவு பேசலாம் அப்படிங்கிறது தெரியாது. அந்த லைனுக்கு மேல போவாங்க. ஏன் அப்படின்னா, அவங்க அவங்கள நேசிக்கல. அவங்க அவங்கள மதிக்கலன்னும் போது, அந்த மரியாதையையும், அன்பையும் வெளியில தேடுறாங்க அவங்க. அவங்க வெளியில தேடும்போது வரமுறை இல்லாம பழக ஆரம்பிச்சுருவாங்க. நெறைய பேர்கிட்ட. ஒரு எதிர்பார்ப்பு. என்ன எதிர்பார்ப்பு? தன்னை யாராவது அங்கீகாரம் பண்ண மாட்டாங்களா? தன்னை யாராவது நேசிக்க மாட்டாங்களா உண்மையா? அப்படின்ற ஒரு ஏக்கம். பட் அது தேவையே இல்ல. நீங்க உங்கள நேசிச்சாலே, உங்களுக்கு மரியாதை நீங்க குடுத்தாலே, உங்கள உண்மையா நேசிக்கிறவங்க, உங்கள உண்மையா மதிக்கிறவங்க உங்க லைஃப்ல வருவாங்க. இது உங்களுக்கு தெரியாம வெளியில தேடிட்டு இருப்பாங்க. இவங்க தான் அந்த ஓவர் பொசெசிவா இருக்கிறது. ஹஸ்பண்ட் மேல ஓவரா பொசெசிவா இருக்கிறது. வைஃப் மேல ஓவர் பொசெசிவா இருக்கிறது. லவ்வர் மேல நீங்க யார்கிட்டயும் பேசக்கூடாது. யார்கிட்டயா பேசினா இவங்களுக்கு உடனே சண்டை வரும். ஓவர் பொறாம வரும். இவங்க தான் இன்னும் செல்ஃப் சாக்ரிஃபைசிங். அதாவது ரொம்ப தன்னை வந்து மெழுகுவர்த்தி மாரி அவங்கள உருக்கிண்டு இன்னொரு உறவுக்கு ஹெல்ப் பண்றேன்னு அவங்க நினைச்சுக்கிறாங்க. அது தேவையே இல்ல. அவ்வளவு தியாகம் பண்ணா யாரும் வந்து செல்லலாம் வைக்க போறதில்ல. ஏன் அவங்க அதெல்லாம் பண்றாங்க? அவங்களுக்குள்ள ஒரு எம்ப்டினஸ் ஃபீல் பண்றாங்க. அவங்க அவங்கள நேசிக்கலங்கிறதுனால, ரொம்ப நான் தியாகம்லாம் பண்றேன். எதுக்காக? உனக்காக தான். நீ என்ன லவ் பண்ணணும்ங்கிறதுக்காக தான். நீ என்கிட்ட அன்பா இருக்கணும்ங்கிறதுக்காக தான் நான் இந்த தியாகம்லாம் பண்றேன். தேவையே இல்ல. நீங்க நீங்களா இருக்கலாம். அவங்க அவங்களா இருக்கலாம். அப்படியே வந்து அன்பு பரிமாறிக்கலாங்கிறது தான் உண்மை. ஆனா இவங்க அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. இவங்க வந்து இப்போ இவங்களுக்கு ரொம்ப அன்பு இருக்கு அப்படின்னா, ஒரு 10 வகையான சமையல் செஞ்சுட்டு, எல்லாம் காலையிலேருந்து மெனக்கெட்டு 10 வகையான சமையல் செஞ்சுட்டு, அவங்க எதிர்பார்ப்போட அதெல்லாம் பரிமாறுவாங்க. அந்த எதிர்பார்ப்பு அவங்களுக்கு வந்து நிறைவேறலன்னா அப்செட் ஆயிடுவாங்க. அது தேவையில்ல. அது ஏன் அப்படின்னா, இதுதான் வந்து என்மெஷ்டு ரிலேஷன்ஷிப்ன்னு இங்கிலீஷ்ல சொல்றாங்க. அதாவது என்னன்னா, ரொம்ப அட்டாச் ஆயிடுறது. அந்த உறவுகளோட ரொம்ப அட்டாச் ஆயிட்டா என்ன ஆகுது அப்படின்னா, எதிர்பார்ப்பு ஜாஸ்தி ஆயிடும். தியாக மனப்பான்மை ஓவர் ஆயி, நான் இவ்ளோ தியாகம் பண்ணியிருக்கேன். அதனால நீ என்ன வந்து எப்பவுமே நான் தான் உனக்கு ஃபர்ஸ்ட்டு. நான் தான் உனக்கு ஃபர்ஸ்ட்டா இருக்கணும். மத்தவங்க யாரும் நமக்கு நடுவுல வரக்கூடாது. ஏன்னா நான் உனக்கு இவ்ளோ தியாகம் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் உனக்கு இவ்ளோ செய்றேன். ஏன்னா நான் உனக்கு இவ்ளோ அன்பா இருக்கேன். இவங்களால தான் வந்து அந்த இன்னொரு ரிலேஷன்ஷிப் வந்து அவங்க ஃப்ரெண்டா யார்கிட்ட பழகினாலும் இவங்களால தாங்கிக்க முடியாது. ஏன்னா இவங்க நெனச்சுக்கிறாங்க, இவங்க தான் கரெக்ட்டா பண்ண முடியும் லவ்வ. ஆக்சுவலி இவங்க பண்றதுக்கு காரணம் வந்து அந்த எதிர்பார்ப்போட தான் பண்றாங்க. தன்ன அவங்க நேசிக்க முடியல. அவங்களுக்கு தெரியல. யாராவது நம்மள லவ் பண்ண மாட்டாங்களா? நம்மள நேசிக்க மாட்டாங்களாங்கிற ஒரு எதிர்பார்ப்புல தான் அவங்க பண்றாங்க. இது எப்பவுமே வந்து பிரச்சனை தான் உறவுகள்ல. இப்படி இருக்கிறவங்களால எப்பவுமே பிரச்சனை தான் வரும். இது வந்து ஜாஸ்தி எனர்ஜி இருக்கிறவங்க. இப்ப கம்மியா எனர்ஜி இருக்கிறவங்க எப்படின்னா, அவங்கள ரொம்ப ஸ்பெஷலா நெனச்சுட்டு, யார்கிட்டயும் போய் இவங்க போய் பேச மாட்டாங்க. மத்தவங்கலாம் வந்து இவங்க கிட்ட ஹாய் சொல்லணும், குட் மார்னிங் சொல்லணும், ஹலோ சொல்லணும், பேசணும்.
பாராட்டணும். இவங்க போக மாட்டாங்க. ஏன்னா நாங்க ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்ட்டு அவங்க நினைச்சுக்கிறது. அண்ட் இவங்களால வந்து அடுத்தவங்களோட உணர்வுகள புரிஞ்சுக்கவே முடியாது. இதனாலேயே இந்த மாரி இருக்கவங்க என்னன்னா தனியாவே இருப்பாங்க. இவங்களுக்கு கல்யாணம் ஆகாது. இவங்களுக்கு லவ்வர் கிடைக்காது. எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப்பே கிடைக்காது ஃபார் தட் மேட்டர். ஏன் அப்படின்னா இவங்க தன்னை ஸ்பெஷல்ன்னு நினைச்சுன்னு மத்தவங்கலாம் இவங்களுக்கு வந்து அ பணிவிடை செய்யணும், பேசணும், புகழ்ந்து பேசணும். இவங்க கிட்ட அன்பா இருக்கணும், மரியாதை குடுக்கணும். ஏன் அப்படின்னா இவங்களுக்கு இவங்க மேல மரியாதை இல்ல, அன்பு இல்ல. இவங்களுக்கு சகிப்புத்தன்மையும் இருக்காது. இவங்க தன்னையே சகிச்சுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களயே அவங்களுக்கு பிடிக்காது. ஆனா அது வெளியில காமிச்சுக்காம இந்த மாரி சுப்பீரியாரிட்டி பிஹேவியர் வச்சுக்கிறது. நான் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு. சோ அதனால என்ன ஆகுது? இவங்கள தான் நச்சு மனிதர்கள் அப்படிம்பாங்க. சைக்காலஜில நார்சிசம் அப்படிம்பாங்க. தமிழ்ல நச்சு மனிதர்கள். ஏன் அப்படின்னா இவங்களே பிடிக்காது. சகிப்புத்தன்மை கிடையாது. மத்தவங்கள மதிக்கிறதெல்லாம் கிடையாது. அவங்கள மத்தவங்க மதிக்கணும் அப்படின்னு இருப்பாங்க. உங்களுக்கு எனர்ஜி ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால இவங்க இப்படி பிஹேவ் பண்றாங்க. அப்போ அவங்களுக்கு பேலன்ஸ்டா இருந்தா, ஒருத்தவங்களுக்கு வந்து இந்த அநாகத்த சக்கரம் ரொம்ப பேலன்ஸ்டா இருந்தா, அவங்க பிஹேவியர் எப்படி இருக்கும்? அவங்க வந்து தன்னை நேசிப்பாங்க. தன்னை மதிப்பாங்க. எல்லாரும் மனிதர்கள் தான். நான் ஒரு ஹியூமன் பீயிங். நீங்க ஒரு ஹியூமன் பீயிங். எல்லார்கிட்டயும் இம்பர்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும். தப்பு பண்ணுவாங்க. நானுமே தப்பு பண்ணலாம். என்ன என்னால மன்னிக்க முடியும். என்னோட தப்ப என்னால மறந்து, நான் என்னோட லைஃப்ல கடந்து போக முடியும். அப்படிங்கிற ஒரு எண்ணம். அதாவது லவ் அப்படின்னா, அன்பு அப்படின்னா அன்கண்டிஷனலா இருக்கும். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம அவங்களால பழக முடியும். ஏன்னா அவங்க கிட்ட நெறைய அன்பு இருக்கு அவங்களுக்கு. அப்படிங்கிறதுனால, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமலும் மத்தவங்க கிட்ட அவங்களால பழக முடியும். அவங்களால வந்து அவங்க வந்து பயத்த ஜெயிச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்க நம்புறாங்க அவங்கள. வாழ்க்கைய நம்புறாங்க. பிரபஞ்சத்த நம்புறாங்க. பயத்த ஜெயிச்சிருப்பாங்க. அவங்களும் தப்பு பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு குற்ற உணர்ச்சி இருந்திருக்கும். ஆனா அந்த குற்ற உணர்ச்சியும் அவங்க ஜெயிச்சிருப்பாங்க. எப்படி? அவங்க உணர்வுகளுக்கு அவங்க இம்பார்ட்டன்ஸ் குடுத்திருப்பாங்க. அவங்க உணர்வுகளுக்கு உண்மையா இருப்பாங்க. எனக்கு என்ன பிடிச்சிருக்கு? எனக்கு என்ன பிடிக்கல? அத பார்த்து அதன்படி போவாங்க. மத்தவங்கள ஹர்ட் பண்ணாம வாழ்வாங்க. ஏன்னா, அவங்க உணர்வுகளுக்கு அவங்க உண்மையா இருக்கும்போது, மத்தவங்க உணர்வுகள் அவங்களுக்கு புரியும். அண்ட் மத்தவங்க யாராவது அவங்கள ஏதாவது சொன்னா, அதுக்காகலாம் அவங்க ஃபீல்லாம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா, அவங்க அவங்கள மதிக்கிறாங்க. அவங்களுக்கு அவங்களோட பிளஸ், மைனஸ் தெரியும். எனக்கு தெரியும். நான் பார்த்துக்கிறேன். அப்டின்ட்டு இருப்பாங்களே தவிர, வேற யாராவது ஏதோ ஒரு வார்த்தை சொல்ட்டாங்கன்னா, அதுக்காக உட்கார்ந்து அழுதுண்டு, புலம்பின்ட்டு அதெல்லாம் இருக்கவே இருக்காது. இதெல்லாம் அவங்க செய்ய செய்ய என்ன ஆகுது லைஃப்ல? அவங்களோட அன்பு பியூரா இருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்கள நீங்க பியூரா நீங்க நேசிக்கிறீங்க அப்டின்னா, அடுத்தவங்களோட அன்புக்கோ, மரியாதைக்கோ நீங்க எதிர்பார்க்கவே மாட்டீங்க. ஒரு திருப்தி இருக்கும் உங்களுக்கு. இட்ஸ் ஓகே. அவங்க என்ன மதிச்சா என்ன என்ன, அன்பா இல்லன்னா என்ன, இருந்தா என்ன, அத பத்தி கவல. ஐ லவ் மை செல்ஃப். எனக்கு என்ன பிடிக்கும்? அப்படின்னு ஒரு திருப்தியோட வாழ்றோம். இந்த மாரி நமக்கு அநாகத்த சக்ரா பேலன்ஸ்டா இருந்தது அப்படின்னா, அடுத்தவங்கள நம்ம புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னாலே உறவுகள் இன்னும் மேம்படும். அது கல்யாண வாழ்க்கையா இருக்கட்டும், இல்ல வந்து வேற எந்த ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், ஃப்ரெண்ட்ஷிப் இல்ல பிரதர், சிஸ்டர், மதர், ஃபாதர் எந்த ஒரு உறவுனாலும் நம்மளால அக்செப்ட் பண்ண முடியும். ஓகே. சிலது புரிஞ்சுக்காம இருக்கலாம், தெரிஞ்சுக்காம இருக்கலாம். அதனால தப்பு பண்ணியிருக்கலாம். அவங்கள மன்னிக்காம இருக்கணும்னு அவசியம். கடந்து போகுறதுக்கு உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சுரும். சோ, அட்ஜஸ்ட்மென்ட்ஸ் வர ஆரம்பிக்கும் உறவுகள்ல. அது வந்து நீங்க ஒரு பாரமா அட்ஜஸ்ட் பண்ண மாட்டீங்க. புரிஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க. என்ன மாதிரி தானே அவங்களும். சோ நானும் தப்பு பண்ணியிருக்கேன். சோ அவங்களும் ஏதோ தப்பு பண்ணியிருக்காங்க. ஃபைன் இட்ஸ் ஓகே. அப்படின்னு உங்களுக்கு கடந்து போகுறதுக்கு அந்த பக்குவம் வரும். அண்ட் இதனால நமக்கு நம்மள சுத்தி இருக்கிற உறவுகளும், நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ, அதுக்கேத்த மாரி நம்மள அவங்க ட்ரீட் பண்ணும்போது, லைஃப் ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்ம உறவுகள் கிட்ட கரெக்ட்டா இருக்கோம். அண்ட் அந்த உறவுகள் நம்மகிட்ட கரெக்ட்டா இருக்கு அப்படின்னா, நமக்கு குறிக்கோள நோக்கி நம்மளால லைஃப்ல நெறைய வேலை செய்ய முடியும். இப்ப நம்மகிட்ட நமக்கு உறவு சரியில்ல.
நம்ம கிட்ட நம்ம கூட இருக்கிற உறவுகள் கிட்டயும் நமக்கு வந்து உறவு சரியில்லை அப்படின்னா மெயின் பிரச்சனையா இதுதான் ஓடிட்டு இருக்கும். நம்மளோட குறிக்கோளை நோக்கி நம்மளால ஓடவே முடியாது. ஏன்னா இதுதான் தினம் பிரச்சனையா இருக்கும். இதை சால்வ் பண்றதுக்கே டைம் போயிடும். வாழ்க்கையில டைம் இஸ் ப்ரெஷியஸ். நம்ம டைமுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம நம்மள நேசிக்கணும், கத்துக்கணும். அதை நம்ம நம்மள மதிக்கணும். அடுத்தவங்களையும் நம்ம மதிக்கணும். அடுத்தவங்க உணர்வுகளையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த மன்னிக்கிறது, மறக்கிறது, கடந்து போறது. இது தெரிய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னாலே லைஃப் ரொம்ப ஈஸி. அந்த அக்செப்டன்ஸ் அப்படிம்பாங்க இங்கிலீஷ்ல. அக்செப்டன்ஸ் அப்படின்னா அப்படியே ஏத்துக்கிறது. நம்மள ஃபர்ஸ்ட் நம்மள அப்படியே ஏத்துக்கணும். ஐயோ எனக்கு இது தெரியலையே, ஐயோ நான் இதை தெரியாம பண்ணிட்டேனே. புலம்பாதீங்க. சரி, அப்படி உங்களுக்கு புலம்பணும்னு ஒரு ஸ்டேஜ் இருக்கா, புலம்பிட்டு அதுக்கப்புறம் ஓகே, அதெல்லாம் எனக்கு தெரியாம இருந்தது, நான் அப்படி தப்பு பண்ணிட்டேன், இப்ப எனக்கு தெரிஞ்சிருது, நான் கரெக்ட் இப்போ அப்படின்னு எப்படி கடந்து போறதுங்கிறது நீங்க கத்துக்க ஆரம்பிக்கணும். சோ இதெல்லாம் எப்படி இப்போ இந்த ஹார்ட் சக்கராவும் அனாகத சக்கராவும் பேலன்ஸ் பண்றதுக்கு என்னெல்லாம் நம்ம பண்ணலாம் அப்படின்னா, டீப் மெடிடேஷன் நான் சொன்ன மாதிரி அந்த ஸ்டில்னஸ்ல இருக்கணும். மெடிடேஷன்ல நமக்கு வந்து கவனச்சிதறல் வந்துட்டு இருக்கும். நம்ம திரும்ப திரும்ப மூச்சை நோக்கி வருவோம். அது மெடிடேஷன். அதனால எனர்ஜி கிடைக்கும் டெஃபினட். பட் டீப் மெடிடேஷன்ல, இன்டென்சிவ் மெடிடேஷன்ல தான் நமக்கு அவேர்னஸ் இன்னும் ஜாஸ்தியாகும். அதாவது நம்ம என்னெல்லாம் யோசிக்கிறோம், நம்மளோட தாட்ஸ் என்ன, நம்ம எண்ணங்கள் எப்படி போகுது, நம்ம என்னெல்லாம் ஃபீல் பண்றோம், நம்ம ஒரு பிரச்சனை எப்படி அணுகுறோம், நம்மள எப்படி நம்ம நடத்துறோம், மத்தவங்களை நம்ம எப்படி நடத்துறோம், இதெல்லாம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். இப்ப நமக்கு ஒரு ஒரு உறவு முறையில நமக்கு ஒரு பிரச்சனை, நம்ம அதை எப்படி ஹேண்டில் பண்றோம். நம்ம வந்து பரவாயில்ல, நம்ம ஏன் இப்ப பேசணும், நம்ம ஏன் அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோமா? இல்ல ஈகோ இல்லாம நம்ம போய் அவங்க கிட்ட போய் பேசி அந்த ப்ராப்ளம சால்வ் பண்ண ட்ரை பண்றோமா? நம்ம நம்மள கவனிக்கணும். அண்ட் ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு உறவு முறை அப்படின்னா ஏதோ எதிர்பார்த்து தான் பழகுறோமா? இல்ல எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம பழகுறோமா? இதெல்லாம் நம்ம கவனிக்கணும். நம்ம எதிர்பார்ப்போட பழகுறோம் அப்படின்னா, அந்த எதிர்பார்ப்பு நமக்கு நடக்கல அப்படின்னா டிசப்பாயிண்டட். அது நம்மளோட ஹார்ட் சக்கராவை அஃபெக்ட் பண்ணும். வேண்டாம். அப்ப நம்ம அதை மாத்திக்கணும். சோ இந்த விழிப்புணர்வோட நம்ம வாழணும் அப்படின்னா, டீப் மெடிடேஷன் பண்ணுங்க. அதாவது எந்த ஒரு தாட்டும் இல்லாம தாட்லெஸ் ஸ்டேட். தியானத்துல தாட்லெஸ் ஸ்டேட் அப்படின்னா எந்த ஒரு எண்ணமும் இல்லாத ஒரு ஒரு மெடிடேஷன். அங்க எனக்கு எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நான் எங்க இருக்கேன்னு எனக்கு தெரியாது. அதுதான் மெடிடேஷன். டீப் மெடிடேஷன். அது நீங்க பண்ணும்போது உங்களுக்கு உங்களை வந்து நீங்க ஒரு விட்னஸா பார்க்க ஆரம்பிப்பீங்க நிறைய. ஐயோ நான் இதெல்லாம் பண்றேனே, நான் இப்படி எல்லாம் யோசிக்கிறேனே, ஓ இதெல்லாம் நம்ம எடுத்துடணும், இந்த தாட் எல்லாம் நம்ம எடுத்துடணும், இதெல்லாம் நம்ம லைஃப்க்கு நல்லதில்லை அப்படின்னு நம்ம அன்வான்ட் விஷயம், தேவையில்லாத விஷயத்தெல்லாம் லைஃப்ல இருந்து எடுத்துக்கிறோம். நம்மளோட மைண்ட்ல இருந்து எடுத்துரும். இதெல்லாம் வந்து டீப் மெடிடேஷன்ல வரும். அப்புறம் நம்ம நம்மளையே அக்செப்ட் பண்ணணும். நம்ம கிட்ட எவ்வளவு பிளஸ் இருந்தாலும் மைனஸ் இருந்தாலும் அப்படியே நம்மள ஒத்துக்கணும். இதுதான் நான். ஓகே, பட் என்னால தப்ப திருத்திக்க முடியும். நான் இன்னும் கரெக்டா போக முடியும் லைஃப்ல. என்ன கரெக்ட் பண்ணிட்டே இருக்க முடியும். என் தப்ப நான் ஒத்துக்க முடியும். அப்படிங்கிற அந்த ஒரு தாட் உங்க மனசுல நீங்க அப்பப்ப விதைச்சுட்டே இருக்கணும். அண்ட் இன்னொன்னு, இந்த அநாகத சக்கர பேலன்ஸ் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. ஒண்ணு பண்ணணும் அப்படின்னா, சேவை பண்ணணும். நிறைய சேவை பண்ணணும். சர்வீஸ். அதுவும் வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம சேவை பண்ணணும். இப்ப நான் வந்து ஒரு டொனேஷன் பண்றேன். ஒரு ஃபுட் டொனேஷன் பண்றேன். வஸ்திர தானம் பண்றேன். ஏதோ ஒண்ணு நாலெட்ஜ் ஷேரிங் பண்றேன். எது பண்ணாலும் வந்து அதுல நான் இருக்கவே கூடாது. நான்ற லேபிளே இருக்கக்கூடாது. நான் இதை செஞ்சு அடுத்தவங்களுக்கு இதனால ஒரு ஒரு பெனிஃபிட் இருக்கு அப்படின்னா அதை பார்த்து நான் சந்தோஷம். அதுதான் உண்மையான சந்தோஷம். என்னால ஒருத்தவங்களுக்கு பிரயோஜனம் இருக்கு, என்னால ஒருத்தவங்க சந்தோஷப்படுறாங்க அப்படின்னா அதை விட சந்தோஷம் வேற என்ன இருக்கு? ஏன்னா நீங்க இதை செய்ய செய்ய அந்த சந்தோஷம் வேற விதமான ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இப்ப எனக்கு ஒரு விஷயம் வேணும், அதை நான் வந்து அடையறேன், அது ஒரு சந்தோஷம்.
ஆனா என்னால மத்தவங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கு. மத்தவங்க இன்னும் பெட்டரா யோசிக்கிறாங்க. மத்தவங்க நல்லா இருக்காங்க. அது ஒரு சந்தோஷம். நீங்க சேவ் நெறைய பண்ண, உங்க ஹார்ட் சக்ரா ரொம்ப பேலன்ஸ்டா இருக்கும். அநாகத்த சக்ரா ரொம்ப பேலன்ஸ்டா இருக்கும். நீங்க சேவ நெறைய பண்ணும்போது. ஸோ சேவையில நெறைய நீங்க உங்கள இன்வால்வ் பண்ணிக்கோங்க. அண்ட் எப்பலாம் உங்களுக்கு மைண்ட் டிஸ்டர்பா இருக்கோ, உட்கார்ந்து வந்து மெடிடேட் பண்ணுங்க. இல்ல மெடிடேஷன் பண்ண உட்கார முடியல. இந்த மாரி சஜ்ஜன சங்கத்தியம் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. செஷன்ஸ் இந்த மாரி செஷன்ஸ்குள்ள வாங்க. ஆன்மீக நண்பர்கள் கிட்ட பேசுங்க. ஏதாவது ஏன்னா உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் அவங்க மூலமா உங்களுக்கு வரலாம். இல்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா அத நீங்க உணராம இருந்திருப்பீங்க. வேற யாராவது பேசும்போது உங்களுக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகும். ஆமால்ல, இதையே நான் யோசிக்காம போனேன்னு உங்களுக்கு தோணும். சோ அதனால இன்வால்வ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி விஷயங்கள். புக்ஸ் நெறைய படிங்க. அண்ட் குழந்தைங்கள பாருங்க. அதாவது குழந்தைங்களோட மென்டாலிட்டிய நம்ம பார்த்து, அத நம்ம கொஞ்சம் காப்பி அடிச்சாலே கொஞ்சம் நம்ம சந்தோஷமா இருக்கும். ஏன்னா அவங்கலாம் பார்த்தீங்கன்னா, அவங்களோட உணர்வுகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுப்பாங்க. உண்மையா இருப்பாங்க. நம்ம எல்லாத்தையும் மாஸ்க் பண்ணிடுறோம். ஐயோ! இது வெளியில தெரியக்கூடாது. ஐயோ! இது நம்ம சொல்லக்கூடாது. நீங்க வெளியில சொல்ல வேண்டாம். ஆனா உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க. நீங்க அத புரிஞ்சுக்கிறீங்களா? ஓ! நீங்க இப்படிதான் பிஹேவ் பண்றீங்க. இப்படிதான் யோசிக்கிறீங்க. இப்படிதான் நீங்க ஃபீல் பண்றீங்கங்கிறது உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. அந்த மாரி எல்லாரும் நம்ம வந்து கான்ஷியஸா நம்ம உணர்வுகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுத்து நம்ம கவனிக்கிறோம். நம்மளுடைய எண்ணங்களையும், உணர்வுகளையும் நம்ம கவனிக்கிறோம் அப்படின்னா, கவனிச்சு அத சரி செஞ்சுக்கிறோம் அப்படின்னா, லைஃப்ல ரொம்ப ஈஸிங்க. இத கன்டினியூஸா பண்ணணும். நம்ம நல்ல மூட்ல இருக்கும்போது எல்லாம் நல்லா நடக்கும். ஏதோ ஒரு பேட் மூட் அப்படின்னா முடியாது. பட் அந்த பேட் மூட்ல இருந்து நம்ம குட் மூடுக்கு வர்றதுக்கு நம்ம தான் எஃபோர்ட் எடுக்கணும். அது எதெல்லாம் உங்களுக்கு பிடிக்குமோ அத செய்யுங்க. உங்களுக்கு வந்து குட் மூடா மாறதுக்கு ஓகே. போய் ஏதாவது கிரியேட்டிவா ஒரு வேலை செஞ்சா உங்களுக்கு அது வந்து மூட் வந்து பெட்டர் ஆகும்னா அது பண்ணுங்க. உங்களுக்கு சமைச்சா கொஞ்சம் மூட் சரியாகும். கோ குக். ஒரு புக் படிச்சா உங்களுக்கு மூட் சரியாகும். அந்த புக் எடுத்து படிங்க. சில நேரங்கள்ல ஏதாவது ஒரு புக்கு, இல்ல ஏதாவது ஒரு வீடியோ, ஆடியோ அத கேட்கும்போது நமக்கு மூட் ஷிஃப்ட் ஆகும் பெட்டரா. அப்ப அந்த அந்த வீடியோ வச்சுக்கோங்க. எப்பல்லாம் மூட் ஆஃப் ஆகுதோ அந்த வீடியோ கேளுங்க. அத கேட்கும்போது உங்களுக்கு, ஆமால்ல. நம்ம இப்படிதான் யோசிக்கணும். அப்படின்னு உங்களுக்குள்ள சொல்லிட்டு மெடிடேட் பண்ணுங்க. சரியா சயின்ஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த பெஸ்ட் இன்டெலிஜென்ஸ் அதாவது ஆ லைஃப வந்து நம்ம கரெக்ட்டா வாழ்றோம் அப்படிங்கிறதுக்கு அறிகுறி என்ன அப்படின்னா, நம்மளோட உணர்வுகளையும், நம்மளோட எண்ணங்களையும் நம்ம எப்பவுமே வாட்ச் பண்ணி, தேவையில்லாதத நம்ம வந்து எடுத்துட்டு, எது தேவையோ அத மட்டும் வச்சுட்டு நம்ம லைஃப்ல நம்ம போறோம் அப்படின்னா, அதுதான் வந்து பெஸ்ட் வே ஆஃப் லிவிங் லைஃப். அதுதான் வந்து வாழ்க்கையே நம்ம கரெக்ட்டா வாழ்றோம் அப்படிங்கிறதுக்கு அறிகுறி. ஆனா அத வந்து கன்டினியூஸா நம்ம பண்ணணுங்கிறாங்க. எப்பவுமே அத பண்ணணும். நம்ம அவேர்னஸோட விழிப்புணர்வோட இருக்கோம் அப்படின்னாலே, பாதி பிரச்சனை கிடையாது. நம்ம ரொம்ப எமோஷனலா ஆயி தான் மோஸ்ட்லி வந்து பிரச்சனை வரும். அதாவது நம்ம ஈகோ எப்ப ஜாஸ்தி இருக்கோ, அப்பதான் பிரச்சனை. இந்த ஈகோவ இறக்குங்க. ஈகோ வரும்போதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிக்கோங்க. இது நல்லதில்லை. நான் வந்து ஒரு லவ் பாயிண்ட் ஆஃப் வியூல அன்பு அப்படிங்கிற கோணத்துல இருந்து தான் நான் ஒரு விஷயத்த பார்க்கணும். அப்படிங்கிறத யோசிக்கணும். ஈகோ வளரவே விடாது. அண்ட் உங்கள நீங்க ஏத்துக்கோங்க. மெயினா அதுதான். நீங்க எப்ப வந்து உங்கள அப்படியே ஏத்துக்கிறீங்களோ, அதுதான் உண்மையான அன்பு. அப்பதான் நீங்க உண்மையா உங்கள நேசிக்கிறீங்கன்னு அர்த்தம். எவ்ளோ தப்பு பண்ணியிருந்தாலும், உங்கள நீங்க ஏத்துக்கோங்க. உங்கள நீங்க ஏத்துக்கலன்னா, வேற யாருமே உங்கள ஏத்துக்க மாட்டாங்க. சோ ஃபர்ஸ்ட் அக்செப்ட் யுவர்செல்ஃப். உங்கள நீங்க ஏத்துக்கணும். அண்ட் அப்படியே மெடிடேட் பண்ணுங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம அன்பு பரிமாறணும். அப்பதான் வந்து இந்த அநாகத சக்ரா பேலன்ஸ்டா சேவ நெறைய பண்ணுங்க. புக்ஸ் நெறைய படிங்க. மன்னிக்கணும். அது கத்துக்கோங்க. மறந்துருங்க. கடந்து போங்க. இதெல்லாம் நீங்க நெறைய ஃபாலோ பண்ண உங்களுடைய அநாகத சக்ரா வந்து பேலன்ஸ்டா இருக்கும். அப்படின்னு சொல்லி நான் என்னோட செஷன முடிச்சுக்கிறேன். தேங்க் யூ வெரி மச்.